ஜனநாயகனுக்கு சென்சார் கிடைக்குமா என்று படத்தயாரிப்பு தரப்பிலிருந்து வாதமானது துவங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையானது தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் போர்டு விவகாரத்துல உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் விசாரணையில் தயாரிப்பு நிறுவனம் தரப்புல தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு பல்வேறு வாதங்களை முன்வைத்து தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து வாதிட்டு வரக்கூடிய நிலையில இந்த சென்சார் போர்டினுடைய நடவடிக்கைகளால் சென்சார் போர்டினுடைய செயலால் மன உளைச்சல் ஏற்பட்டதாக தயாரிப்பு நிறுவனத்தின் தரப்புல வழக்கறிஞர் நீதிமன்றத்துல அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக அவர் பல்வேறு வாதங்களை தயாரிப்பு நிறுவனம் தரப்புல வைத்தாலும் அதுல முக்கியமாக இந்த புகார் கொடுத்த விவகாரம் தற்பொழுது நீதிபதியும் அதற்கான சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள். யார் புகார் கொடுத்தது என்ப கேள்வியை எழுப்பிய நிலையில்தான் அது சென்சார் போர்டில் இருந்துதான், அதாவது மண்டல அலுவலகத்திலிருந்து தான் அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புகார் கொடுத்தவர் அந்த படத்தை பார்த்தாரா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புகார் கொடுத்தவர் நீக்கப்பட்ட காட்சிகளுக்காக தான் புகாரே கொடுத்திருக்கிறார் என்ற தயாரிப்பு நிறுவனம் ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அதாவது சென்சார் போர்டு தரப்பிலிருந்து எப்படி ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள், அதாவது கேட்காத ஒரு நிவாரணத்தை தனி நீதிபதி கொடுத்தார் என்பதாக கூறி அந்த வாதங்களை அவர்கள் முன்வைத்த நிலையில பட தயாரிப்பு நிறுவனம் தற்பொழுது அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் நீக்க வேண்டும் என்று இந்த மண்டல தணிக்கை குழுவினால் அனுப்பப்பட்ட அந்த காட்சிகள், அந்த 14 காட்சிகள்ல அவர்கள் ஆட்சேபித்த, அதாவது புகார் அளித்த நபர் ஆட்சேபித்த அந்த காட்சிகளும் அதில் இருக்கிறது. அது நீக்கப்பட்ட பிறகுதான் மீண்டும் தணிக்கை குழுவுக்கு அந்த படம் நீக்கப்பட்ட காட்சிகளோடு அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த நீக்கப்பட்ட காட்சிகளை சுட்டிக்காட்டி புகார் அளித்திருப்பது எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ரீதியில் அவர்கள் தரப்புல வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்டினுடைய செயலால் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்றும், திட்டமிட்டபடி படத்தை வெளியிடாததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்தினுடைய இது தொடர்பாக நடந்து வரக்கூடிய விசாரணையில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக இருதரப்பும் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இதுல சென்சார் போர்டு தரப்புல பெரும்பாலும் வாதங்கள் நிறைவு பெற்று விட்டது. அதற்கு பிறகு அவ்வப்போது பதில்களை மட்டும்தான், சில கேள்விகளுக்கான பதில்களை மட்டும்தான் சொல்லி வருகிறார்கள். தற்போது பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வாதம் துவங்கி நடைபெற்று வருகிறது சென்னை உயர்நீதிமன்றத்துல. இது விசாரணை தீவிரமாக நடந்து வரக்கூடிய நிலையில இந்த மறுதணிக்கை என்ற ஒரு தகவலைத்தான் மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்தார்கள், இவ்வாறு ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருப்பதாக எந்த விதமான தகவலையும் கொடுக்கவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது மறுதணிக்கை என்ற ஒரு உத்தரவு கூட இதுவரை வழங்கப்படவில்லை. தயாரிப்பாளர் தரப்புக்கு மறுதணிக்கைக்கான உத்தரவு வழங்கப்படவில்லை, ஒரு தகவலாதான் கொடுக்கப்பட்டிருந்தது என்று தெரிவித்தார்கள். பிறப்பிக்காத உத்தரவுக்கு எதிராக எப்படி வாதிட முடியும் என்றும் தயாரிப்பாளர் நிறுவனம் கேள்வியை எழுப்பியது. இது வெறும் இந்த வாய்மொழியான ஒரு தகவல், அந்த தகவலைத்தான் தனி நீதிபதி ரத்து செய்தார். அவர் இதில் அவருடைய உத்தரவில் அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்தான் அந்த உத்தரவை பிறப்பித்தார் என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்புல வாதிடப்பட்டது. ஒரு தகவலை மட்டுமே ரத்து செய்துவிட்டு எப்படி அதற்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தனி நீதிபதி பிறப்பித்தார் என்றும் அப்போது நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். தொடர்ந்து தயாரிப்பாளர் தரப்புல பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில ஜனநாயகன் மீதான புகார், இந்த படத்தின் மீதான புகார் என்னவென்று எங்களுக்கு தெரியாது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 25ஆம் தேதி ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டது. அதாவது எவ்வாறு இவர்கள் தணிக்கைக்கு விண்ணப்பித்தார்கள், 19ஆம் தேதி விண்ணப்பிக்கப்பட்டது. பிறகு 25ஆம் தேதி அவர்கள் அதற்கு இடையில ஆட்சேபனைக்குரிய காட்சிகளை கூறினார்கள். 25ஆம் தேதியே ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டது என்று தயாரிப்பாளர் நிறுவனம் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று இதில் சென்சார் போர்டு தகவல்களை மறைத்ததாக தயாரிப்பாளர் நிறுவனம் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சென்சார் போர்டினுடைய செயல்பாடுகள்ல வெளிப்படைத்தன்மை இல்லை என்று கூறுகிறார்கள். அதுல முக்கியமாக அவர்கள் கூறியது இந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்புவதாக
தகவல் மட்டுமே சொன்னார்களே, ஒரு மறு ஆய்வு கமிட்டிக்கு வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம் என்ற ஒரு உத்தரவை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அந்த என்ன உத்தரவு என்ற, எதனால் அனுப்புகிறோம் என்ற எந்த விதமான ஒரு உத்தரவும் கொடுக்கப்படவில்லை. 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 14 காட்சிகளும் நீக்கப்பட்டு விட்ட பிறகு ஏன் மறு ஆய்வு கமிட்டிக்கு வந்து அவர் அனுப்பினார்கள்? அதற்கான எந்த ஒரு காரணமும் சொல்லாமல், ஒரு உத்தரவிலே வந்து கொடுக்காமல், ஒரு தகவலாக மட்டுமே எங்களுக்கு சொன்னார்கள். இது ஜனவரி 5ஆம் தேதி சொன்னார்கள். உடனடியாக நாங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகினோம் என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்புல தொடர்ந்து வாதங்களை வந்து முன்வைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக சென்சார் போர்டினுடைய செயல்பாடுகள்ல வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர் வந்து மறுதணிக்கை என தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும், அதாவது தயாரிப்பாளருக்கு மறுதணிக்கை என்ற தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதாகவும் வந்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுல சென்சார் போர்டினுடைய பரிந்துரை வந்து உத்தரவாகவே வந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் வந்து தயாரிப்பாளர் தரப்புல தொடர்ந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல சென்சார் போர்டினுடைய ஆட்சேபனைகளை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கவில்லை. சென்சார் போர்டு வந்து பதிலளிக்க வந்து ஏன் வந்து கால அவகாசம் வந்து கொடுக்கவில்லை என்று தலைமை நீதிபதி இதற்கிடையில ஒரு கேள்வியை எழுப்பினார். அதே வேளையில தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து வாதங்களை முன்வைத்த போது ஆட்சேபனைக்குரிய இந்த அவர்கள் அந்த காட்சிகளில் வந்து சில ஆட்சேபனைகளை வந்து முன்வைத்தார்கள். அதை நாங்கள் வந்து எதிர்க்கவில்லை. இந்த சென்சார் சான்றிதழ் கோரிதான் வந்து நாங்கள் வந்து மனு செய்திருந்தோம் என்று கூறியிருந்தார்கள். அதே வேளையில தயாரிப்பாளர் தரப்பு வந்து நிர்பந்தம் செய்தால்தான் அவசரமாக வந்து விசாரிக்கப்பட்டுள்ளது என்று நீதிபதி ஒரு கருத்தை இதற்கிடையில வந்து அவர் தெரிவித்தார். இந்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வாதங்களை முன்வைத்த சுந்தரேசன் அவர்கள் வந்து வாதங்களை வந்து முன்வைக்க நிர்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் நீதிபதி, தலைமை நீதிபதி வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு செய்தார். தொடர்ந்து இதுல வந்து தயாரிப்பாளர் நிறுவனம் தொடர்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. சென்சார் போர்டு சார்பில் வந்து படத்தை பார்த்தவர்கள் வந்து புகார் அளிக்க முடியாது என்று தயாரிப்பாளர் தரப்புல வந்து வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். டிசம்பர் 18ஆம் தேதியே சென்சார் சான்றிதழ் கோரி விண்ணப்பித்தோம். தயாரிப்பாளர் 19ஆம் தேதி வந்து இந்த சென்சார் குழு வந்து படத்தை பார்த்துள்ளதாகவும் தயாரிப்பாளர் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு டிசம்பர் 25ஆம் தேதியே ஆட்சேபனைக்குரிய அந்த காட்சிகளும் வந்து நீக்கம் செய்யப்பட்டது என்றும் தயாரிப்பாளர் தரப்புல நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனநாயகத்துக்கு எதிராக தணிக்கை வாரிய தலைவரிடம் வந்து புகார் கொடுக்கப்பட்டதாக சென்சார் போர்டு இதற்கிடையில தெரிவிக்கப்பட்டது. படத்தை பார்த்துவிட்டு 4 நாட்களுக்கு பிறகு வந்து புகார் அளிக்கலாமா என்று வந்து தயாரிப்பாளர் தரப்புல ஒரு கேள்வி வந்து எழுப்பினார்கள். படத்தை பார்த்து அதில் ஆட்சேபனை தெரிவித்து விட்டார்கள். ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு 4 நாட்களுக்கு பிறகு வந்து புகார் அளிக்கலாமா என்று தயாரிப்பாளர் தரப்புல ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டது. படத்தை பார்த்து முடித்ததும் பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற விதிகள் தான் இருக்கிறது. 4 நாட்களுக்கு பிறகு புகார் அளித்திருக்கிறார்கள் என்று அந்த புகாரின் மீதான நம்பகத்தன்மை குறித்த ஒரு கேள்வியை தயாரிப்பாளர் தரப்புல வாதங்களாக முன்வைக்கப்பட்டது. அதே போன்று சான்றிதழ் வழங்கும் வரை படத்தின் மீது புகார் அளித்தவரை வந்து கூற முடியாது. அதாவது சான்றிதழ் வந்து கொடுப்பதற்கு முன்பதாகவே வந்து புகார் அளித்திருக்கிறார். எனவே சான்றிதழ் வந்து கொடுப்பதற்கு முன்பாக கொடுத்த இந்த புகார் வந்து கொடுத்ததனால் அதுவரை வந்து அவர் சான்றிதழ் பெற்றதாகவோ அல்லது ஒரு முடிவுக்கு சென்சார் போர்டு வந்து விட்டதாகவோ அதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சென்சார் போர்டு தரப்புல வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்துக்கு எதிராக புகார் கொடுத்தவர் வந்து பெயரை கூற முடியாது. அதாவது நீதிபதிகள் அந்த கேள்வியை முன்வைத்தார்கள். யார் புகார் கொடுத்தார்கள் என்ற விவரங்களை கேட்டார்கள். அது மட்டுமல்ல, தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இருந்தும் எங்களுக்கு யார் புகார் கொடுத்தார், என்ன புகார் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் கூட தெரியாது என்று அவர்கள் கூறிய பொழுதுதான் ஜனநாயகத்துக்கு எதிராக புகார் கொடுத்தவர்களுடைய பெயரை கூற முடியாது என்று சென்சார் போர்டு தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இதுல இடையில வந்து தலைமை நீதிபதி கூறும்பொழுது சென்சார் போர்டினுடைய தலைவரினுடைய முடிவு தொடர்பான ஆவணம் எங்கே என்று வந்து கேட்கப்பட்டது. அதாவது அவர் என்ன உத்தரவை பிறப்பித்தார், மறு ஆய்வுக்கு அனுப்பியிருந்தால் அந்த அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எங்கே என்று அந்த கேள்வியை அவர் முன்வைத்தார் தலைமை நீதிபதி. தொடர்ந்து தயாரிப்பாளர் தரப்புல வந்து தணிக்கை வாரிய தலைவரினுடைய, அதாவது சென்சார் போர்டு தலைவரினுடைய முடிவு வந்து ஆன்லைன் வந்து அப்லோடு செய்யப்பட்டிருந்தது, அதில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது என்று வந்து அதில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து சான்றிதழை நிறுத்தி வைக்க தணிக்கை வாரிய தலைவருக்கு வந்து அதற்கான தலைவர் தான் அந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருந்தார் என்று சென்சார் போர்டு தரப்பிலும் வந்து அவற்றை தெரிவித்திருக்கிறார்கள். மண்டல தணிக்கை அதிகாரியான பாலமுருகனுக்கு இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டது. அதற்கான அந்த சென்சார் போர்டினுடைய தலைவர் வந்து பிரசூல் ஜோஷி வந்து அதற்கான உத்தரவை பிறப்பித்தார் என்று சென்சார் போர்டு தரப்புல வந்து இந்த விளக்கம் வந்து அளிக்கப்பட்டிருந்தது. சான்றிதழை வந்து நிறுத்தி வைப்பதற்கு, அதாவது சென்சார் சான்றிதழை நிறுத்தி வைத்த உத்தரவுக்கான ஆவணம் எங்கே என்று தலைமை நீதிபதி அந்த கேள்வியை வந்து நீதிமன்றத்தில் வந்து எழுப்பினார். உத்தரவு ஆவணத்தை வந்து தற்போது வரை யாருமே பார்க்கவில்லை என்றும் பார்க்கவில்லையா என்றும் தலைமை நீதிபதி ஒரு கேள்வியை எழுப்பினார். தொடர்ந்து தயாரிப்பாளர் தரப்புல மறுதணிக்கை என தகவல் மட்டுமே தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது, அதற்கான உத்தரவு தகவல் வந்து எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மண்டல அதிகாரி மட்டுமே தான் தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிவித்தார் என்று தயாரிப்பாளர் தரப்புல கூறப்பட்டது. காட்சிகளை வந்து
நீக்கிய பிறகு மீண்டும் புகார் அளித்துள்ளார்கள் என்று தயாரிப்பாளர் நிறுவனம் கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஆட்சேபனைக்குரிய அந்த காட்சிகள் நீக்கப்பட்டு விட்டது. அந்த காட்சிகள் குறித்து தான் புகாரு. அந்த புகாருக்காக மீண்டும் அது மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று கூறி தயாரிப்பாளர் நிறுவனம் தரப்புல அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே காட்சியை எத்தனை முறை நீக்குவது என்றும் தயாரிப்பாளர் தரப்புல அந்த கேள்வி நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார்கள். ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட அந்த நீக்கப்பட்ட அந்த காட்சிகள் மீது புகார் அளித்திருக்கிறார்கள் என்று தயாரிப்பாளர் நிறுவனம் தரப்புல தொடர்ந்து வாதங்களை முன்வைத்தார்கள். இந்த புகார்தாரர் கூறக்கூடிய காட்சிகள் ஏற்கனவே நீக்கப்பட்டவை. அதற்கு பிறகுதான் நீக்கப்பட்ட காட்சிகளுக்காக புகார் அளித்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை தயாரிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் புகார் அளித்திருக்கிறார் என்ற எந்த விவரங்களுமே தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் தயாரிப்பாளர் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தயாரிப்பாளர் தரப்புல இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் சான்றிதழ் இந்த விவகாரத்துல சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டிய இந்த விவகாரத்துல ஏற்கனவே தனி நீதிபதியினுடைய அந்த உத்தரவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்திருந்தது சென்சார் போர்டு. இந்த சென்சார் போர்டு இன்று இந்த விசாரணை தொடங்கி இருந்த நிலையில் இந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக, அதாவது மதிய உணவு இடைவெளிக்கு முன்பாக பல்வேறு வாதங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். இதுல குறிப்பாக தயாரிப்பு நிறுவனம் எந்த நிவாரணமே கோரவில்லை. அதாவது மறு ஆய்வு கமிட்டிக்கு எதிராக அவர்கள் மனு தாக்கல் செய்யவில்லை. ஆனால் தனி நீதிபதி அதற்கான உத்தரவை பிறப்பித்தார் என்று அவர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். அதற்கு பிறகு தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வாதங்கள் தொடங்கியது. தயாரிப்பாளர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் இதுல புகார் கொடுத்த விவரமே எங்களுக்கு தெரியாது என்று தயாரிப்பாளர் தரப்புல கூறியிருக்கிறார்கள்.